ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் vlog தான். சரி, நம்ம கடலூருக்கு எதுக்காக போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீஷ் இருக்கார்ல, கிரீஷ் அவரோட ஆசை தான் பிச்சாவரம்ங்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்காக. நம்மளும் அவ்வளோக்கா அந்த இடத்த பற்றி தெரியாது. நம்ம போன வீடியோவை இங்கே கோயம்புத்தூர்லேயே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகலாம் சொல்லி பிளானிங்கில் இருக்கும்போது தான் அவன் சொல்லியிருந்தான் பிச்சாவரம் போகலாம். அந்த இடத்துக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பிச்சாவரம். அந்த இடத்துக்கு போனோம்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம் சொல்லியிருந்தான். சரி, அதுக்காக நம்ம பிச்சாவரம் போயிருந்தோம். போகிற வழியில் நல்ல வீடியோலாம் கவர் ஆச்சு. நம்ம அங்கேயும் போய் நல்ல வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு வந்தோம். வர வழியில் பார்த்தோம்னா நம்ம ஃபோனில் எரர்னால எடுத்த வீடியோலாம் டிலீட் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம 2-3 கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 2-3 கிளிப்ஸ் இல்லை, கொஞ்சம் கிளிப்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு இந்த வீடியோவை மேக் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். நம்ம இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுறேங்கிறது. இந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கடலூர் போகிறோம். கடலூர் வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர்லேருந்து பஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து சேலம் போய் தான் போக போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்னாச்சு? டைம் வந்து மணி கரெக்டாக 1 மணி ஆக போகுது. 1 மணி ஆக போகுது. 1 மணி தான் பஸ்ஸு. இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் தான் நின்றுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் டைம் தான் கடலூர் போகிறோம். அதுவும் கோயம்புத்தூரை விட்டு இப்போ தான் அவுட் ஆஃப் இதில் போய் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அது என்னோட ரொம்ப, அதாவது நான் ஆசையாக சொன்ன பிளேஸ் அது. கடலூர் போகணும். ஸோ அதனால் ரொம்ப சர்ப்ரைஸாக அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ கடலூருக்கு நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. டைம் தான் கொஞ்சம் 1 மணி ஆயிடுச்சு. ஸோ இனி நம்ம கடலூர் போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இன்னும் நம்ம பஸ் எடுக்கிறதுக்காக அந்த டிரைவர் வந்துட்டார். நம்ம இனி கடலூர் போகிற vlog ஆகலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து டைம் வந்து 3:30 ஆச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னா சத்தியமாக தெரியாது. எங்கே இருக்கோன்னே தெரில. எல்லாம் தூங்கிட்டோம். பாருங்கள், டைம்லாம் பாருங்கள், 3:25 ஆயிடுச்சு. எப்போ போய் ரீச்சான்னு தெரில. இவங்க கூட எப்போ வந்தாலும் தலைவலியில் ஃபுல் தலைவலி தான். அண்டு நல்லா தூங்கிட்டாங்க, நான் மட்டும் தூங்காமல் இருக்கேன். சரிங்களா, ஹாய். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நம்ம இன்னும் அடுத்து போக வேண்டிய இடம் கடலூர். கடலூருக்கு போகிறதுக்கு நம்ம இங்கேருந்து வேறு பஸ்ஸில் தான் போகணும். கிரீஷ் வந்ததுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். இவரை வச்சு தான் இன்னும் நம்ம அடுத்த ட்ரிப் லடாக் பிளான் பண்ண போகிறோம். லடாக் பிளான் பண்ணுறது இல்லைங்க, இவங்க 2 நல்லா தூங்கிட்டாங்க. நான் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு தம்பி நீங்கள்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்க போகலாம். இப்போ காய்ஸ், நம்ம இன்னும் கடலூருக்கு போக போகிறோம். கடலூருக்கு போக போகிறோம். இன்னும் நம்ம அங்கே போகிற வீடியோவை கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ கடலூருக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் இந்த இடத்துல இருக்கிற
பிச்சாவரம் அப்படிங்கிற ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அங்கே போய் போட்டிங்கு அதெல்லாம் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம அங்கே போகிற வீடியோவை கவர் பண்ணலாம். இப்போ நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரத்துக்கு மேலே இடத்துக்கு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் நம்ம கடலூர் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம ரூம் எடுத்துருக்கோம். இப்போ தான் வந்து ரீச் ஆகிறோம். டைம் வந்து 9 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரூம் எடுத்துருக்கோம். சரி வெளியே எங்கேயாச்சும் பார்க்கலாம் பார்த்தா லைட்டாக மனசாக இருக்குது. சரி நம்ம வெளியே நின்று பால்கனியில் வந்து எல்லாம் சுற்றி பார்க்கலாம் பார்த்தா பின்னாடி வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்புறம் ரெண்டாவது வந்து வீடியோ எடுக்கிற மூடு இல்லை, ரொம்ப டயர்டு எங்களுக்கு. நைட்டு 12 மணிக்கு கிளம்புனது. இப்போ தான் வந்து ரீச் ஆகிறோம். அவ்வளோ இது ரொம்ப டயர்டாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். தூக்கம் இல்லாமல் எவனாச்சும் பேகை வந்து ஆட்டையை போட்டுருவானான்னு தெரியாமல் அதனாலே ஸோ பைசாவும் ரொம்ப நாங்கள் ரெடி பண்ணல. ஒரு லோ பட்ஜெட்டில் தான் ரெடி பண்ணிட்டு வந்தோம். ஆனால் சரி அதனாலே ட்ரிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாத்தையும் புரிஞ்சு நிறைய பேர் எப்படின்னு தெரிஞ்சு, நிறைய பேர் ரொம்ப எப்படி சொல்கிற கோவமாக பேசுனாங்க, நிறைய பேர் ரொம்ப நீட்டாக பேசுனாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். நம்ம எப்படி சொல்கிறது, ட்ரிப்பு கேன்சல் ஆக வேண்டிய நேரத்துலேயே நம்ம ட்ரிப்பு கையில் பிடிச்சி வந்திருக்கோம். ஸோ அதனால் அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் முக்கியமாக ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. வேறு என்ன ஒன்று சொல்லுங்கள், நம்ம இங்கே வந்து பைக்கில் வரலாம் தான் பிளான் போட்டோம். ஆனால் பைக்கு எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பைக்கு தான். பசங்க சரௌண்டில் நிறைய பைக் இருக்குது. ஆனால் பசங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சப்போர்ட் இல்லாதனால நாங்கள் பஸ்ஸில் வந்துக்கலாம். நம்ம யாரையும் எதிர்பார்த்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால் வந்து நம்ம யாரையும் எதிர்பார்க்காமலே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்துடலாம் சொல்லி நாங்கள் பஸ்லேயே வந்துட்டோம். இனிமேல் எதாவது பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். இனி அடுத்து நம்ம பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிச்சாவரம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே நம்ம vlog பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். எப்படின்னு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஏதாவது வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம கடலூர் போகிறது, அப்புறம் இந்த ரூமில் தங்கியிருந்து பிளான் போடுறது, அது மட்டும்தான் இந்த வீடியோவில் ரெக்கார்டாக இருக்கும். அது வரைக்கும் தான் ரெக்கார்டாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகிற வீடியோ, பிச்சாவரத்துலேருந்து எடுத்த வீடியோ தான் நமக்கெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக நம்ம பிச்சாவரம் போன வீடியோவை கண்டிப்பாக இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணிடாமல் விட மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்குற வீடியோ நீங்கள் பிச்சாவரம் வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்காக பொறுத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ ஃபார் அவர் வாட்சிங்.